டேய் எவன்டா அவன் எங்கள் ஊருக்குள்ளே வந்து பிரச்சனை பண்ணுறவன் அப்படின்ற மாதிரி காட் ஆஃப் வார் செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ் தாங்க நான் இப்போ போட்டிருக்கேன். ஓகேவா கைஸ், நம்ம காட் ஆஃப் வார் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாம் காட் ஆஃப் வார் அசென்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 தாங்க ஃபஸ்ட் ரிலீஸ் ஆச்சு, ஆனால் அதுக்குன்னு 1 தான் ஃபஸ்ட்டு ஸ்டோரின்னு நினைக்காதீங்க. காட் ஆஃப் வார் அசென்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டோரி. ஆனால் என்னால் அசென்ஷன் தான் ஃபோனில் ஏற்ற முடியாதே, அதனால காட் ஆஃப் வார் செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ் அதுக்கு அடுத்து. ஓகேவா கைஸ், இப்போ செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டோரி நமக்கு. ஓகேவா, செகண்ட் ஸ்டோரி வந்து காட் ஆஃப் வார் 1, தேர்டு ஸ்டோரி வந்து காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா, ஃபோர்த்து ஸ்டோரி தான் காட் ஆஃப் வார் 2, ஃபிஃப்த்து ஸ்டோரி காட் ஆஃப் வார் 3. ஆனால் அது ஃபோனில் ஏற்ற முடியுமான்னு தெரில. அடுத்து காட் ஆஃப் வார் 4, காட் ஆஃப் வார் ராக்னராக், 5. அதெல்லாம் ஃபோனில் ஏற்ற முடியுமான்னு தெரிலங்க. எனக்கு தெரிஞ்சு 2 வரைக்கும் தான் ஆடுவோம்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் PS5 வாங்கினா அதெல்லாம் போடலாம். ஆனால் நாங்கள் PS5 வாங்குகிற நிலமையிலையா இருக்கோம். ஓகே கைஸ், டேய் யாரா நீங்கள் எங்கள் ஊர்லேயே அம்பு விடுறீங்க? கைஸ், நம்ம ஊரில் அம்பை விட்டு நம்மளை சாவடிக்க பார்க்குறானுங்க. நான் அவனுங்களை சாவடிக்கிறேன். இப்போ பாருங்கய்யா, இதாங்க எதிர் ஊர். இப்போ பாரு, டேய் என்ன அடிக்கிற? சாவு கொண்டாரம் சும்மா ஏஎஸ்கே போகலான்ட்டு சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கேன், அடிக்கிறாங்க கொடியால். சாவு 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 சாவு. எப்படி காற்றுலையே ஏற்றி அடித்தேனா? அதே மாதிரி இன்னொரு தடவை நான் வேறு மாதிரி கூட பண்ணலாம். இருங்க, இங்கே பாருங்கள், ஸ்வைங் ஸ்வைங் ஸ்வைங், இப்படி கூட நான் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த கேமில் நிறைய அட்டாக் இருக்குது, அதெல்லாம் பிளேட்ஸ் அப்கிரேட் பண்ணால் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கேமில் நிறைய மேஜிக்கும் இருக்குது. மேஜிக்னா இந்த தொப்பிக்குள்ளே எதுவுமே இருக்காது, ஆனால் தொப்பிக்குள்ளேருந்து முயல் எடுக்கிற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் நினைக்கிற மேஜிக் இல்லை. மேஜிக்னா அந்த ப்ரேயரில் ஒரு கெத்து இருக்குது. ஒரே நிமிஷம், அப்பாடி இதுக்கு தான்டா ஆசைப்பட்டேன். ஓகே கைஸ், இப்போ சொல்கிறேன், அந்த பேரில் ஒரு கெத்து இருக்குது. மேஜிக்னா சூப்பர் பவர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பார்ட் 1லேயே ஒரு மேஜிக் காட்டுறேன், இருங்க. அந்த மேஜிக் எடுத்து முடிச்சோடனே ஒரு சேவ் வரும், அந்த சேவில் கேம் முடிச்சிக்கலாம் இல்லை சாரி கேம் 3 மணி நேரம் போகும் கைஸ். ஆனால் அதனால தான் பார்ட் 1லேருந்து எத்தனை பார்ட் போட வரேன்னு தெரில சத்தியமாக. பரவாயில்ல, பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ ஃபஸ்ட்டிங்க வந்துச்சு. தரடா கதவை. டேய் யாரா நீ? பொட்டிக்குள்ளே போனவா இங்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் எங்கேயோ இருந்தான் போல், திடீர்னு பார்த்தா இங்கே வந்துட்டான். போடு. டேய் என்னடா சஸ்பென்ஸாக கொடுக்குறீங்க? இங்கே பாருங்க, செந்தில், குணா, அப்புறம் இன்னொரு பேர் மறந்துட்டேன், விடுங்க. டேய் என்னடா அவனச்சா நீ வேற, உன்னச்சா வேற ஒருத்தன் வருவான் போலையே. சரி இருங்க, இவன் அடிப்போம். டொமேல். டேய் நெருப்பு விட்டான்டா, போடு. அப்பா ஷாட்டு. நான் கம்முன்னு ரோல் பண்ணாமல் சைடில் ரோல் பண்ணியிருந்தாலே அவன் நெருப்பு என் மேலே பட்டிருக்காது. சரி விடு, சரி விடுங்க. ஐயோ, வர வாய் ரொம்ப கொள்ளுது. போடு, ஷாட்டை போடு. அப்பா விட்டா கடிச்சு சாப்பிட்ருவான் போல, அதுக்கு தான் ட்ரை பண்ணுறான், நம்மளை கடிச்சு சாப்பிட தான் ட்ரை பண்ணுறான். அப்பாடி வந்துச்சுரா மினி கேம். இப்போ பாருங்க, சம்மந்தமே இல்லாமல் எதோ பட்டன் திடீர்னு கொடுக்க சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்களா, எக்ஸ் கொடுக்க சொன்னாங்க. இப்பயும் எக்ஸ்ன்னு நினைக்கிறேன், சொல்லலை எக்ஸுங்க. இப்பயும் திடீர்னு எந்த பட்டன் வேற கொடுக்க சொல்லுவாங்க. மொத்தம் 4 பட்டன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாக்ஸு, ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், சர்க்கிள், எக்ஸு. இந்த கேமில் எல்லாமே எதுக்கு தெரியுமா? பாக்ஸ் வந்து நார்மல் அட்டாக் பண்ணுறதுக்கு, ட்ரையாங்கிள் வந்து ஸ்பீட் அட்டாக் பண்ணுறதுக்கு. இதுதான் ட்ரையாங்கிள், அந்த மாதிரி சுற்றி அட்டாக் பண்ணுறதுக்கு 360ல், அதுவும் அப்வர்ட்ஸாக. அப்புறம் சர்க்கிள் வந்து நான் கேம் ஸ்டார்டிங்கில் ஒருத்தனை பிடிச்சி வயிற்றுலேயே கத்தி இறங்கினால அந்த மாதிரி அவனை பிடிக்கிறதுக்கு, பிடிச்சி டமால்னு அடிக்கிறதுக்கு. அப்புறம் எக்ஸ் பட்டன், அதுதான் ஜம்ப் பண்ணுற பட்டன். ஸோ இந்த 4 தாங்க இப்போதைக்கு
இந்த பட்டன் இப்போதைக்கு மட்டும் இல்லை, எப்போவுமே இந்த பட்டன் தான் இந்த கேமில். அதே மாதிரி நிறைய பட்டன் இருக்குது. எல்லுக்கு வந்து ஐயோ எல்லுக்கும் மறந்துட்டேன், ஆறுக்கும் மறந்துட்டேன். ஆறு கொடுத்துட்டு ட்ரையாங்கிள் கொடுத்தாதான். ஆமாங்க, இந்த வீடியோவில் நான் சொன்னல மேஜிக் காட்டுவேன்ட்டு, அந்த மேஜிக் பேர் வந்து எஃப்ரிட். அது ஒரு அரசர்கிட்டேருந்து கிடைக்கும். எந்த அரசர்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நேரமாக நம்ம ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுன்னு நிறைய பேர் சண்டை போட்டுருந்தாங்கல்ல, அவனுங்களோட அரசர்கிட்டேருந்து தான் கிடைக்கும். அவன் மூஞ்சிலே பெட்டி இறக்க போகிறேன். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருக்கலாம். ஒருத்தன் தட்டி மாடு சைஸில் செலக்ட் பண்ணி மாதிரி இருந்தால அவன் மேலே நான் பொட்டி இறக்க வந்தேனே பெருசாக, கோல்டு காயின் மேலே கூட சாஞ்சிருந்தானேங்க. அவன் தான், அவன் பேர் என்ன, பெர்ஷியன் கிங்கா. அவன் யார்ப்பா கிங்? வெயிட் ஓகே அவன் கிங்குனா நான் காட் கில்லர், கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா. ஓகேவா, அதான் சைலண்ட்டாக இருக்கணுன்றது. அப்புறம் காட் ஆஃப் வார் பேர் எங்கேருந்து ப்ரோ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதை காட் ஆஃப் வார் 1ல் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. பேசாமல் நான் இப்பயே ஸ்டோரி சொல்லிடுவா. வேணாம் விடுங்க, காட் ஆஃப் வார் 1லேயே பார்த்துக்கலாம். ஓகே, டொமேல் போடு, சரியான காட்டு. போடு. இந்த கேமில் ஃபைட்டு தாங்க தரமாக இருக்கும். அதுவும் பாஸ் ஃபைட் வரும்போது தான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரும் பாருங்க. அந்த கிங்கை அடிச்சு நான் அவுட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம எல்லாரையும் அடிச்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட சிவப்பு கலரில் குட்டியாக ஒன்று வரும். அது என்ன ப்ரோ, ரத்தமானு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெட் ஆர்ப். இப்போ கூட இங்கே பாருங்கள், நம்ம உடம்புல வந்து சேருதா, அது பேர் ரெட் ஆர்ப். நம்ம அதை வச்சு தான் நம்ம வெப்பன்ஸ் அப்கிரேட் பண்ண முடியும். அது நிறைய பொட்டிலேருந்தும் கிடைக்கலாம், புதையிலேருந்தும் கிடைக்கலாம், எல்லாரையும் அடித்து கொல்றதுலேருந்து கூட கிடைக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இவனை அடிச்சு கொல்ட்டேனா, இங்கே பாருங்கள் அது எனக்கு கிடைக்குதா. இப்போ என்கிட்ட வந்து 1000 தொட போகிறேங்க. 1000 இருக்க போகுது என்கிட்ட. போடு. வந்துருச்சு போலே 1000 அதுக்குள்ளே வந்துருச்சுங்க. 1028 1052 பரவாயில்லையே, நல்லா தான் போகுது. அதை வச்சு நம்ம வெப்பனை அப்கிரேட் பண்ணி கடைசியில் நம்ம பவர்ஃபுல்லஸ்டான வெப்பனை உருவாக்கிடுவோம். இப்போ பாருங்கள், அப்கிரேட் பண்ணுறேன் பாருங்கள். என்கிட்ட இப்போ இருக்கிறது ஒன்று இந்த பிளேட்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் மட்டும்தான். இதை அப்கிரேட் பண்ணி இன்னுமே எனக்கு 1564 ஆர்பு வேணுங்க. நிம்மதியாக சுத்த கூட விட மாட்டானுங்க. அந்த கிராங்க்கு லிவர்னு சொல்லியிருப்பேன், ஆக்சுவலி பார்க்க லிவர். நிறைய பேர் லிவர் தான் நினைப்பாங்க. நானே இதை ஃபஸ்ட்டு லிவர் தான் நினச்சேன். அப்புறம் தான் ஞாபகம், ஆமாம் இது கிராங்க்லன்ட்டு. அப்போ கூட ஞாபகம் வரல, கரெக்டாக கீழே அடியில் டெக்ஸ்ட்டு. ஓகே, இப்போ நான் ஸ்பீடாக டேஷ் பண்ண போகிறேன். போடு. எப்படி டேஷ், எப்படி சரியா ரோல் பண்ணனா? ஓகே. இந்த பசங்களாம் நமக்கு மேட்ரே இல்லைங்க. இவனுங்களெல்லாம் டமால் டுமில் நடிச்சாலே நாக் அவுட் ஆகிடுவானுங்க. ஆனால் பாஸ் ஃபைட் தான் அப்போ கூட கஷ்டமாக இருக்காதுங்க, ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அடிச்சு நான் அவுட் பண்ணிட்டு என்னடா அசிங்கப்படுத்துறீங்க? ஆட போங்கடா, நான் நார்மலாகவே ஏறிக்கிறேன். என்னடா நார்மலாக ஏறும்போது கூட அசிங்கப்படுத்துறீங்க? அப்பா அடி ஒரு வழியாக பிடிச்சிட்டான்டா. மேலே தாவு. அப்பா எப்படி குரங்கோட மோசமாக தாவுறாங்க. அதுன்னு உண்மைதான், குரங்கோட மோசமாக தான் தாவுறேன். என்னடா இது? ஏங்க நம்ம ஊருக்குள்ளே வந்து நாசமாகிறதா? வாய்ப்பே இல்லை. கத்தி வீசி யுத்தம் செய்வது காப்பாற்றுறதுக்குன்னு நினச்சியா? உருவாக்குறதுக்கு. ஓகே, இப்போ பாட்டை போடு. ஒத்தையடி பாதையில் நடந்து போகிறனே, வழுக்கி கீழே விழுந்தனா மேலே எழுந்தனே, ஒத்தையடி கட்டையில் நடந்து போகிறேனே. அப்பா வந்துட்டேன்டா. ஹொய் அப்பாடி வச்சாச்சு. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டிஃபிகல்ட்டில் ஆடுறும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கு பக்காயில் அப்பாடி பாஸ் ஃபைட்டுங்க. ஏங்க இவன் தாங்க நான் சொன்னேன், பெர்ஷியன் கிங். அங்கே பாருங்கள், கையில் ஷீல்டோட தடிமாட்டு மாதிரி நிற்கிறான்.
கீழே பாருங்கள் பாஸ் ஹெல்த் காட்டுது பாருங்கள் ஆரஞ்சு கலரில் பார். ஓகே இப்போ இவன் அச்சுனா அவுட் பண்ணிக்கலாம் இந்த ஃபைட்டோட. அப்புறம் லெஃப்ட்டில் ஒரு கதவு இருக்குது, ரைட்டில் ஒரு கதவு இருக்குது. ரைட்டில் நான் போக மாட்டேன், அதுக்கெல்லாம் சில காரணம் இருக்குது. ஆனால் லெஃப்ட்டில் தான் போகணும். லெஃப்ட்டில் போனால் தான் கேம் முடிக்க முடியும். ஓகேவா? ரைட் வந்து தப்பான பாதைன்னு நினைக்கிறேன். ரைட்டில் போனால் லாவாவில் விழுந்து செத்துருவோன்னு நினைக்கிறேன். எதனா இருக்குங்க அங்கே விழுந்து செத்துருவோன்னு நினைக்கிறேன். எந்த யூடியூபரும் ரைட்டில் போய் நான் பார்த்ததே இல்லை, நானும் போக போகிறது இல்லை. லெஃப்ட்டில் தான் போக போகிறேன். போடு எங்கள் ஊருக்குள்ளேயாடா வந்து நாசமாக்குறீங்க. இந்த பவர் தாங்க சொன்னேன் எஃப்ரிட்டு. இப்போ அவன் பண்ணதே அவனை கொன்னதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கும். ஏங்க எனக்கு பக்கா என்னன்னு தெரில, அந்த கட்சின்னு மட்டும் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு அந்த லைட்டு வெளிச்சம். போடு இதுதாங்க தம்ப்நெயில் பார்த்தீங்களா? ஓகே போடு சரியான ஷாட்டு. அப்போ அடி கடிச்சிச்சுங்க அந்த எஃப்ரிட் மேஜிக். அதை நான் பண்ணி காட்டுறேன் இருங்க. எனிமி வரட்டும். எனிமின்ற பாருங்க. ஆமாம் கரெக்ட் தான், எனிமி தான். எல்லாம் வரட்டும் இருங்க. எல்லாம் வந்துட்டானே எங்கே பாருங்க. எப்படி பவர் எப்படி தரமாக இருக்கா இருக்கும். ஓகே 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 அட்ரா படே அடி 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 தெறிக்க விட்டான்னு நல்லே போடு. தெறிக்க விட்டான்னும் போது அவனை தெறிக்க விட்டோம் மேலே. கரெக்டாக சிங்க் ஆகுதுங்க. ஓகே கைஸ், இதோட இந்த கேமில் வீடியோ முடிச்சிக்கலாம்.